ஆபரேஷன் சிந்தூர்னா என்ன? சிந்தூர்னா ஹிந்தியில வந்து நம்ம இந்த குங்குமம்னு சொல்லுவாங்கல்ல, அத சொல்றாங்க. அது எதுக்கு? ஜெனரலா ஒரு கணவனுக்கும், மனைவிக்கும் இருக்கிற ஒரு பந்தம் மாதிரி வந்து இந்த குங்குமத்த பார்ப்பாங்க கரெக்ட்டா? சோ அத அழிச்சிருக்காங்க. அத பதிலுக்கு நாங்க குடுக்குறோம். ஏன்னா, இந்த பஹல்காம்ல நடந்தது என்ன? இதெல்லாம் அவங்க பேசினத நான் சொல்றேன். பஹல்காம் தாக்குதல்ல என்ன நடந்திருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பெண்கள் முன்னாடி, குழந்தைங்க முன்னாடி வேணும்னே அவங்க கணவர்கள வந்து கொன்னு, இத ஒரு மெசேஜா மீதி இருக்கிறவங்க, பாக்கி இருக்கக்கூடிய மனைவியும், குழந்தைங்களும் வந்து போய் சொல்லணும். இந்தியால இருக்கிற யாருமே காஷ்மீர் பக்கம் இனிமே திரும்பி வரக்கூடாது. ஒரு பயத்த விதைக்கணும்னு ஒண்ணு பண்ணாங்க. இப்போ அவங்க வந்து ஒரு பதிலடி குடுக்குற மாதிரி, பாதிக்கப்பட்டவங்களே ஒரு பதிலடி குடுக்குற மாதிரி தான் இந்த ஆபரேஷனுக்கு பேரு ஆபரேஷன் சிந்தூர்னு வச்சிருக்கோம்னு சொல்லி முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றாங்க. ஓகே, இது என்ன மாதிரி தீவிரவாதிகள்? ஜெய்ஷ் இ முஹம்மது, லஷ்கர் இ தைபா, ஹிஜ்புல் முஜாஹிதீன் இவங்கெல்லாம் யாருன்னா, இதுக்கு முன்னாடி மும்பைல வந்து தாக்குதல் நடந்துச்சுல்ல, தாஜ் ஹோட்டல்ல, அந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்பு. புல்வாமால நடந்த தாக்குதலுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்பு. 2000 ஸ்டார்டிங்ல வந்து பார்லிமென்ட்ல தாக்குதல் நடந்துச்சு. அதுக்கு பின்னாடி இருக்கிற அமைப்பு. அண்ட் இப்போ பஹல்காம்ல நடந்த தாக்குதல் இருக்குல்ல, இது எல்லாத்துக்குமே பின்னாடி இருக்கக்கூடியது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய இந்த 3 மிகப்பெரிய அமைப்புகள் தான். ஜெய்ஷ் இ முஹம்மது, லஷ்கர் இ தைபா அண்ட் ஹிஸ்புல் முஜாஹிதீன். இந்த 3 இடங்களையுமே வந்து நாங்க ஐடென்டிஃபை பண்ணி இவங்க எங்கெங்க ட்ரெயின் ஆயிட்டு இருக்காங்க, இவங்க எங்கெங்க தங்கிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய 21 தீவிரவாதிகள் கேம்ப், அது 9 இடங்கள்ல பாகிஸ்தான் ஃபுல்லா இருக்குது. அதுல 4 வந்து பாகிஸ்தான் மெயின் கண்ட்ரிக்குள்ளே இருக்குது. அந்த இடத்த எல்லாத்தையுமே ப்ராப்பரா நாங்க பிரிசைஸா கால்குலேட் பண்ணி நாங்க தாக்குதல் நடத்தி இருக்கோம். இதுவரைக்கும் இந்த மாதிரி தாக்குதல்கள் நிறைய நடந்திருக்குது. பட் இனிமே நடக்காது. சோ அப்பதான் அவங்க வந்து சொல்றாங்க, ஃபாரின் செக்ரட்டரி விக்ரம் மிஸ்ரி பேசுறப்ப சொல்றாரு, இவங்க இத பண்றதுக்கு இந்த பஹல்காம் தாக்குதலே எடுத்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப கால்குலேட்டடா இந்தியாக்குள்ள வந்து கணவன்கள கொன்னுட்டு மனைவிகள விட்டதுக்கு காரணம் கூட இந்தியாக்குள்ள வந்து ஒரு பயத்த விதைக்கணும். காஷ்மீருக்கு யாரும் வரக்கூடாது. சோ எப்ப வந்து காஷ்மீர் வந்து இந்தியாவோடதுன்னு நம்ம சொல்றது ஒரு சைடு இருந்தாலும், இந்தியன்ஸ் வந்து எவ்வளவுக்கு எவ்வளவு காஷ்மீருக்கு வந்து உள்ளுக்குள்ள இறங்குறாங்களோ, மக்கள் அங்க பழகுறாங்களோ, காஷ்மீரிஸ் எவ்வளவு இந்தியாக்குள்ள வராங்களோ, அப்பதான் அது வந்து ஃபுல்லா மெர்ஜ் ஆகுது. இப்ப அந்த மெர்ஜிங் நடந்துட்டு இருக்குது. ஓகேவா? இந்தியால இருந்து நிறைய டூரிஸ்ட் காஷ்மீருக்குள்ள போயிட்டு இருக்காங்க. காஷ்மீர்ல இருக்கிற நிறைய பசங்க வந்து இந்தியா ஃபுல்லா படிச்சிட்டு இருக்காங்க. சோ இந்த ஒரு விஷயத்தை தடுக்கிறதுக்காக ரொம்ப கால்குலேட்டிவா சைக்காலஜிக்கலா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க. சோ இதுக்கு நாங்க பதிலடி வந்து யார் யார் இத ஆபரேட் பண்ணிருக்காங்க, பின்னாடி யார் யார் இருக்காங்களோ எல்லாத்தையுமே நாங்க கால்குலேட் பண்ணி தாக்கியிருக்கோம்னு வந்து இந்தியா சைடுல இருந்து ஸ்ட்ராங்கா முன் வச்சிருக்காங்க. பாகிஸ்தான் பஹல்காம்ல நடந்த தாக்குதலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தம் இல்லன்னு சொல்றாங்க. நம்ம இன்னைக்கு பிரஸ் மீட்ல வேர்ல்டு ஃபுல்லா ப்ரூஃப் எடுத்து காமிச்சிருக்கோம். இங்க தான் இதெல்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த தாக்குதலுக்கு இவங்க எல்லாம் தான் காரணம், இந்த அமைப்புகள் தான் காரணம்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் எடுத்து வச்சாச்சு. இது போக யுனைடெட் நேஷன்ஸ்க்கும் கொடுத்திருக்கோம். நம்மளோட நெய்பர்ஸான சைனா கிட்ட காமிச்சிருக்கோம், யுஎஸ் கிட்ட காமிச்சிருக்கோம், எல்லார்கிட்டயும் காமிச்சிருக்கோம். இத மீறி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு இதுக்கும் சம்பந்தம் இல்ல. இது எங்க வரைக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனலா ஒரு காமெடி ஆகி இருக்குது, ஒரு சர்க்கஸ் ஆகி இருக்காங்க பாகிஸ்தான். இந்த பர்టిక్యులர் சிச்சுவேஷன் நான் ஸ்கை நியூஸ், நீங்க இத போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஸ்கை நியூஸ்ல வந்து ஒரு இன்டர்வியூ, ஓகேவா, பாகிஸ்தானோட இன்ஃபர்மேஷன் மினிஸ்டர் அத்துல்லா தரார் அப்படிங்கிறவர் பேசுறப்ப என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து எங்க மேல சும்மா சொல்றாங்க, எங்க ஊர்ல வந்து தீவிரவாத கேம்ப் இருக்குது, அதை தாக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையில அப்படி எதுவுமே கிடையாது. பொதுமக்களை தான் எல்லாம் அடிச்சிட்டாங்க. இதுக்கு தான் நாங்க பதிலுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அவர் பேசியிருக்காரு. அப்போ அங்க இருக்கிற ஒரு ஆங்கர், அவங்க இந்தியனே கிடையாது, அவங்க ஒரு அமெரிக்கன் நினைக்கிறேன், அவங்க பதிலுக்கு கேக்குறாங்க, சார் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் உங்களோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் வந்தாரு, அவரே ஒத்துக்கிட்டாரு உங்க ஊர்ல வந்து இந்த மாதிரி தீவிரவாத கேம்ப் நிறைய இருக்குது, நீங்க தேவையில்லாம அந்த வேலையெல்லாம் பாக்குறீங்க, இப்போ நீங்க உங்களுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லங்கிறீங்க அவங்க கேக்குறாங்க. பதிலுக்கு இவர் சொல்றாரு, இல்லங்க எங்க கிட்ட இல்லவே இல்ல, உங்க கிட்ட சாட்சியே இல்ல, மறுபடியும் பேசுறாரு. இப்போ பதிலுக்கு இவங்க சொல்றாங்க. அப்ப அவர் முடிக்கிறப்ப சொல்றாரு, நீங்க பாகிஸ்தான் வந்து பாருங்க, ஏதாவது இருக்கான்னு வந்து பாருங்க. அதுக்கு பதிலுக்கு அவங்க மறுபடியும் சொல்றாங்க, ஆங்கர், அவங்க ஒரு வெள்ளக்காரங்க, அவங்க சொல்றாங்க, நான் வந்திருக்கேன், உங்க ஊர்ல தானே ஒசாமா பின் லாடன் வரைக்கும் இருந்தாங்க, இது உலகத்துக்கே தெரியுமே, உங்க ஊர்ல கேம்ப் இருக்குது, அதை தான் இந்தியா அடிச்சிருக்கேன்னு சொல்றாங்க. நீங்க இப்ப பதில் கிடைக்கிறதுல என்ன நியாயம் இருக்குது? உங்க ஊர்ல கேம்ப் இல்லங்கிறது உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்டதுக்கு அவங்க மறுபடியும் இல்லன்னே வந்து பிரிட்டன் பண்ணிருக்காரு. இன்டர்நேஷனல் லெவல்ல இட் ஹஸ் பிகமிங் ஒரு சர்க்கஸ் மாதிரி இருக்குது. சி ஹோல் வேர்ல்ட் நோஸ், சி ஒரு லாஜிக் இருக்குல்ல, மொத்த உலகத்துக்கே தெரியும் ஜெய்ஷ் இ முஹம்மது, லஷ்கர் இ தைபா, ஹிஜ்புல் முஜாஹிதீன் எங்க இருந்து வராங்கன்னு. ஒசாமா பின் லாடன் கடைசில எங்க இருந்து எடுத்தாங்கங்கிறது உலகத்துக்கே தெரியும். இன்னமும் பாகிஸ்தான் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. எப்படி அப்படி சொல்றாங்கன்னு எனக்கு புரியல.